Submitting all. Right. I hope you can hear me. Right. I have reconnected the Zoom. Right. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இன்னும் 2-3 விஷயம் இருக்கு அதை நான் விளங்கப்படுத்திட்டு 2017க்குரிய ஆன்சரை ஐ வில் புட் இட் இன் த கூகுள் கிளாஸ். ரைட், நாட் பேட். ரைட், இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ரன் பண்ணி பாருங்க, அந்த பேஜ் வருதான் நான் எப்படி செய்திருக்கேன். ரைட், இன்னொரு கிளாஸ்ல அந்த 17 டேக் அவ்வளவையும் நான் விளக்கமா சொல்றேன். சரியானே? ரைட். ரெண்டாவது விஷயம் ஹெடிங் சைஸ் என்று சொல்லி சொன்னால் நீங்க ஒன்றும் வரைவான தவிர இந்த ஹேண்ட் அவுட்டை வாய்ச்சி பார்த்தாலே மிச்சங்காலம் தந்த ஹேண்ட் அவுட் ரைட் வாய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நான் கூகுள் கிளாஸ்லயும் அப்லோட் பண்றீங்க பிடிஎஃப் ஃபைல் இந்த நோட்ஸ். ஹெடிங் சைஸ் வந்து பெருசு சின்னன்னு சொல்லி there are 6 size ரைட். இந்த எக்ஸசைஸை நீங்க செய்து பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸை நீங்க செய்து பார்க்கலாம். ஒரு நோட் பேடை ஓபன் பண்ணி ரைட், அதுல இங்க பாருங்க இது இவ்வளவையும் டைப் பண்றேன். HTML ஸ்டார்ட் பண்ணுது, HTML முடியுது. within the body tag right. heading, this is headingங்கிறது ஒரு சென்டென்ஸ் ரைட். 1 2 3 4 5 6 ன்னு காட்டப்பட்டிருக்கு. இது அவ்வளவும் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்க என்றால் heading 1 முடிக்கிற இடையில this is a heading. அப்ப அந்த ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். heading 2 முடிக்கும், அதுக்கு இடையில நாம heading 2 ஒரு வசனத்தை அடிக்கும். இப்ப எப்படியோ அடிச்சோம்னு சொன்னா நம்ம இந்த ஹெடிங் சைஸை நாம பார்க்கலாம் ரைட். அப்ப ஹெடிங் கொடுக்குற சைஸை கூட்டி குறைக்கிற எப்படின்றது இப்படிதான். அதே மாதிரி நாங்க டெக்ஸ்ட் செய்யக்குள்ள ரைட், அலைன்மெண்ட் இடது பக்கம் இருக்கணுமா, ஸ்டார்டிங் வலது பக்கத்துல இருந்து இருக்கணுமா, அல்லது சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா. சோ திஸ் இஸ் அலைன்மெண்ட் டெக் யூஸ் பண்ற எப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வசனமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் லெஃப்ட் கொடுத்து பார்க்கலாம். லெஃப்ட்ங்கக்குள்ள அலைன்மெண்ட்க்கு ஒரு டெக் இல்ல. அலைன்மெண்ட் வந்து ஒரு அட்ரிபியூட், ஒரு இயல்பு. அதால H2 என்ற அந்த டெக்குக்கு உள்ளேயே ஸ்டார்டிங்லேயே H2 அலைன்மெண்ட் இஸ் ஈக்குவல் டபுள் கோட்டேஷன்ல லெஃப்ட் அடிக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, டபுள் கோட்டேஷன்ல சென்டர் அடிக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, டபுள் கோட்டேஷன் ரைட் அடிக்கும். சோ திஸ் இஸ் ஒரு அட்ரிபியூட், தனி டெக் அல்ல. எந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது, சென்டரா ரைட்டா லெஃப்டா. சோ அப்படியான தேவை இருந்தா இந்த டெக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பாருங்க பேராகிராஃப் டெக். ஒரு விஷயத்தை டைப் பண்ணா அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் P, paragraph text right. moving to next side, link HTML ஸ்டார்ட் பண்றோம், HTML முடிக்கிறோம். பாடி டெக்குக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்ல லிங்கை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். உங்களோட வெப் பேஜ்ல ஒரு வெப்சைட் லிங்கை நீங்க இன்சர்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணணும். A tag A right, ahref is equal உங்களோட வெப்சைட் இதெல்லாம் பாருங்க http://www.w3school.com. நான் முன்னால உங்களுக்கு சொன்னேன் சாட் பாக்ஸ்ல. அதாவது HTML சின்ன பயிற்சியில இருந்து பெரிய விஷயம் எப்படி செய்யறது ஒரு ரெஃபரன்ஸான வெப்சைட். நீங்க போய் பார்க்கலாம். you can learn more right. right, this is a link in the sentence. அந்த லிங்கை கிளிக் பண்ணினால் சில நீங்க வெப்சைட் போய் பார்க்கல ஏதாவது ஒரு வசனத்துல நீல கலர்ல அப்படியே ஒரு கீழுக்கு அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு லிங்க் ரைட். அப்படி ஒரு லிங்க் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண என்ன செய்யும், உரிய வெப்சைட்டுக்கு போகும்.
உரிய வெப்சைட் போகும். அப்ப அந்த உரிய வெப்சைட் என்ன செய்யறோம்னு சொன்னா ahref ஸ்டார்டிங் டெக்குள்ள டபுள் கோட்டேஷன்ல கொடுக்கும், க்ளோஸ் பண்றோம். எதுல கிளிக் பண்ணணுமோ அதை நடுவுல நாம டைப் பண்றோம், அல்லது ஒரு ஐக்கன் வைக்கணும்னா ஐக்கனை நாம போடணும், போட்டுட்டு a டெக்கை க்ளோஸ் பண்றோம். ரைட், லைக் தட். இமேஜையும் நீங்க a டெக்கை யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம், a டெக்கை யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். அப்படி இல்லாட்டி நாம HTML ஃபைலை எங்க சேவ் பண்றோமோ, ஒரு ஃபோல்டர் ஒன்று சேவ் பண்ண அந்த ஃபோல்டர்ல ஒரு இமேஜை கொண்டு வந்து போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி அதோட நேம் சரியா பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும், அந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னாலும் ஒர்க் பண்ணும். நல்ல விளங்கி கொடுங்க. இமேஜ் நாம ரெண்டு மாதிரி செய்யலாம். ஒன்று எங்க இருக்குதோ ahref லிங்கை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட லிங்க்ல இருந்து நாம எடுத்து வரலாம். ஒரு வெப்சைட் உதாரணமா ahref www.webgrid.com இந்த வெப்சைட்ல இருந்து இந்த இமேஜ் எடுங்க. இமேஜுடைய ஹைட் வந்து 64 சைஸ், அதனுடைய அகலம் வந்து 64. ரைட், அடுத்தது src smile.jpg அந்த அந்த பிக்சருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நேம் smiley.picture jpg பிக்சர். பிக்சர்ல பல வகை இருக்குது. அதால நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நேமுக்குள்ள அந்த பிக்சர் நேமோட டாட் என்ன வகை இருக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி இதுல போடலாம். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு சொன்னா, நாங்க HTML நோட்பேட எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்றோமோ அந்த ஃபோல்டர்ல பிக்சரை கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க இப்ப அந்த பேரை டைப் காப்பி பண்ணி இதுல போட்டாலும் என்ன செய்யும், டைரக்டா ஒர்க் பண்ணும். பட்டன், ஏதாவது பட்டன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா you can use button, you can click, right? இத நீங்க ஒவ்வொன்றையும் ஒன்றும் இல்லை, இதுல இருக்கிற டேக்கை நீங்க நோட்பேட்ல டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கணும். இதை நீங்க தான் செய்து பார்க்கணும். நான் கோடிங்க தந்திருக்கேன். ஒவ்வொரு ஹெடிங் கீழையும் ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, நீங்க செய்து பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த w3school.com அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் பேசிக்ல இருந்து போட்டிருக்காங்க. ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க இமேஜஸ். இதான் நான் செகண்டா சொன்னது. ரைட், இமேஜ் img src equal w3school.jpg. இதான் நான் சொன்ன இந்த ஃபோல்டர் ஒன்றுக்குள்ள நீங்க இமேஜை போட்டுட்டு இந்த img src இந்த டேக்கை யூஸ் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம், படங்களை இன்சர்ட் பண்ணலாம். அதனுடைய வித் அகலம் அதனுடைய உயரம் எவ்வளவு உண்டதையும் அதே இதுக்குள்ள கொடுக்கலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி இமேஜ் ரீசைஸ் நீங்க என்ன செய்யலாம், சைஸ் மாத்தி மாத்தி பார்க்கலாம். அடுத்தது இமேஜ் border, அது சுத்தி ஒரு border வரணும்னு சொன்னா how can you, right, you have to use p tag. right, image background கொடுக்கிறதாக இருந்தால் அந்த p style ன்றது equal background dash என்ன கலரோ அந்த கலரை நீங்க என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் என்ன இமேஜோ அந்த இமேஜை நீங்க என்ன செய்யலாம் இதுல இன்சர்ட் பண்ணலாம். இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணிட்டு நோட்பேட்ல போட்டு சேவ் பண்ணிட்டு ஒரு வெப் ப்ரௌசர்ல ரன் பண்ணி பாருங்க. ரைட், யூ கேன் கெட் த அவுட்புட். அதே மாதிரி லைன், ஒரு லைன் அடிக்கிறேன்னு சொன்னா HR tech, right, you can use. ரைட், அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் இருக்கு, லிஸ்ட். உதாரணமா பிளாட்ல நாம வேர்ட்ல பிரசன்டேஷன்ல டைப் பண்ணப்பல செய்யறோம் பிளாட்ல, தட் இஸ் கால்ட் unordered list. ரைட், ஸோ b tag யூஸ் பண்ணி my unordered list இந்த உதாரணத்தை இது அப்படியோ டைப் பண்ணிட்டு உனக்கு இது சாஃப்ட் காப்பி நான் கூகுள் கிளாஸ்ல போட்டிருந்தானே, இது அந்த சாஃப்ட் காப்பில இந்த கோடிங் நோட்பேட்ல டைப் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ரைட், unordered list மீன் UL என்ற டேக் பாவிக்கப்படுது. UL என்ற டேக்ல
ஸ்டார்ட் பண்றோம். UL இந்த டெக் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இந்த டெக்கை முடிக்கிறோம். அதுக்கு இடையில ரைட் லிஸ்ட் LI இந்த டெக்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம், முடிக்கிறோம். ஐட்டம் 1 2 3 இப்போ என்ன செய்ய முடியுதுன்னா பிளாட்ல வந்து ஐட்டம் 1 பிளாட், அடுத்த பிளாட்ல ஐட்டம் 2, அடுத்த பிளாட்ல ஐட்டம் 3 இந்த மாதிரி வரும். ஸோ இது பிளாட்டா வாரதால இதை நம்ம என்ன சொல்லணும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். சம்டைம் ஒரு பாயிண்ட்ல விஷயத்தை சொல்லிட்டு அதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை சொல்றது மாதிரி இருந்தா அதுக்கு நாம சொல்றோம் நெஸ்டட் லிஸ்ட், ரைட்? நெஸ்டட் லிஸ்ட் லைக் நெஸ்டட் இஃப், ரைட்? அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல லிஸ்டுக்குள்ள திரும்ப ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி நாம சொல்றோம். இதை ரன் பண்ணி பாருங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து பார்க்கலாம், ரைட்? Unordered list. There's another list called ordered list. Ordered list இருந்தால் ரைட் OL ஸ்டார்ட் பண்றோம், ரைட்? OL முடிக்கிறோம். In between you can list. இப்போ என்ன செய்யணும், 1 2 3 சொல்லி போடும், ஆர்டரா போடும். அதே மாதிரி மிக்ஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட். இதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த HTML ஃபார்மட் இந்த இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். அல்லது அந்த PDF ஃபைலில் இஃப் யூ கேன் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சில வேலை காப்பி ரன் வேலை செய்யாடி ஒரு டைப், ரைட்? டெக்ஸ்ட் ஃபார்மட், பேக்ரவுண்ட் ஸ்டைல், ஃபோன் கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதெல்லாம் சொன்ன. டேபிள் ஓட உதாரணத்துல டேபிள் வெப் பேஜ் முன்னால காட்டினது தானே, டைம் டேபிள் ஒரு டேபிள்ல போட்டீங்க. டேபிளை யூஸ் பண்றதுக்கு TR என்ற டேக்கை நாம யூஸ் பண்றோம். TR என்ற டேக்கை க்ளோஸ் பண்ணணும், ரைட்? பாடிக்குள்ள தேவைன்னா பாடிக்குள்ள TR-க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி TR க்ளோஸ் பண்ணணும். டேபிள் border is equal 1 கொடுத்தீங்கன்னு சொன்னா டேபிள் border சைஸ் ஒவ்வொரு சைஸ் அந்த கனம் கூடி குறைகிறது 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூடும், ரைட்? கூடி குறைகிறது தான் அந்த விஷயம். ஸோ டேபிள் என்ற ஒரு டெக்கை ஸ்டார்ட் பண்ணி டேபிள் என்ற ஒரு டெக்கை நாங்க முடிக்கிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். டேபிள் என்ற ஒரு டெக்கை ஸ்டார்ட் பண்றோம், டேபிள் என்ற டெக்கை முடிக்கிறோம், ரைட்? ஆனா அந்த டேபிளுடைய அந்த அந்த border சைஸ் அது ஒரு அட்ரிபியூட். இந்த காரணத்தினால அந்த டேபிள் டெக்குள்ளேயே border கொடுத்திருக்கோம் ஈக்குவல் 1. அப்ப அந்த 1 அந்த சைஸ்ல ரைட்? அதுக்கு பிறகு TD டெக்கை யூஸ் பண்றோம், ரைட்? சாரி, TR டெக்கை யூஸ் பண்றோம். டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்றோம், ரைட்? டேபிள் row 1 cell 1, row 1 cell 1, again row 1 cell 2, row 1 cell 3, row 1 cell 4, like that. செகண்ட் கொலத்துக்கு போகணும்னு சொன்னால் row 1 cell 2, ரைட்? சாரி, செகண்ட் ரோவுக்கு போகணுமா இருந்தால் row 2 cell 1, row 2 cell 3, row 2 cell 4, again row 3 cell 1, row 3 cell 2, row 3 cell 4. அந்த மாதிரி நாம இந்த டெக்கை யூஸ் பண்ணலாம், ரைட்? இதுல இருக்கிற இந்த எக்ஸசைஸை நீங்க செய்து பாருங்கள், ரைட்? இந்த இவ்வளவு டெக்கையும் நீங்க டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்க, ரைட்? யூ கேன் practice this, ரைட்? நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். 2017 கோடிங்ஸ். இந்த கோடிங்ஸை வந்து நான் இன்னொரு நாளைக்கு ஒரு கிளாஸ் போட்டு இதை விளங்கப்படுத்திட்டு அப்லோட் பண்றேன், ரைட்? ஸோ ஐ வில் வைண்ட் அப் டுடேஸ் லெக்சர்ஸ். ஹோப் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நம்ம சொன்ன கையோட
உனக்கு ஹேண்ட் அவுட்ல இருக்கிற கோடிங்கை நோட் பேட்ல டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சில வேலை செய்யாம விடலாம். டைப் பண்ணி நீங்க ரன் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அவுட்